கால் கால் கை கை அரை அரை மிஸ்டர் 2 டேஸ்ல வேணும் சார். உங்களுக்கு பெல்ஸ் எவ்வளவு வைக்கணும்? பெல்ஸ் 40 நேரம். சுடியா தைக்க எவ்வளவு? உங்களுக்கு சுடிதார் தைக்கணும்னா 4 கர்ச்சி போதும் சார். குட் மார்னிங் ப்ளீஸ். நீங்க வெளியே போறாங்க வந்துடுறானுங்க. கோமண துணி எடுத்துக்கணும். சாவுகிறாங்க. ஹலோ, புக் ரிட்டர்ன் பண்ண லைப்ரரிக்கு போறீங்களா? ஆமா. ரோஜா கீழே விழுந்துருச்சு. தேங்க்யூ. மண்ணில் விழுந்த ரோஜா எடுத்து தலையில வச்சுக்கிறீங்களா? ரோஜா எனக்கு பிடிச்ச பூ. மண்ணில் விழுந்தாலும் அதை விடுறதுக்கு எனக்கு மனசு வராது. ரோஜான்னா உங்களுக்கு ரொம்ப பிரியமா? ஆமா, தினமும் ஒரு ரோஜா பூ வச்சுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா செடி வாங்கி நட்டு தண்ணி ஊத்தி அப்பப்பா என்னால முடியாது. டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? சரிங்க. காலங்காத்தால பகல் கனவு கண்டு உக்காந்து இருக்கான். இவெல்லாம் நடிகனாயே. நீ எல்லாம் நடிகனா முடியாதுடா. இப்படியே பகல் கனவு கண்டுக்கிட சாவு. தண்ணி பஞ்சத்துல இவன் தலையில வேலை தண்ணி ஊத்த வேண்டியது. என்னப்ப உடம்பெல்லாம் நினைச்சிருக்கு? மழை கூட பெய்யலையே. எல்லாம் அந்த மழை பெய்ய மது செஞ்ச வேலை சார். ஆமா, சினிமாவில் சேரதா முயற்சி பண்றதா சொன்ன. எங்க சார், உலகமே சிபாரிசு உலகம் ஆயிடுச்சு. அதுலயும் சினிமால போய் சிபாரிசு இல்லாம சான்ஸ் கிடைக்குமா? அது சரி, இப்ப இருக்கிற சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி நேத்து ராத்திரி அம்மா, தூக்கம் போச்சடி அம்மா, இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆட தெரியுமா? என்ன சார் அப்படி கேட்டீங்க? டூயட், பேத்தாஸ், டப்பாங்குத்து எல்லாம் எனக்கு கத்துப்படி சார். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நானே பாட்டு எடுத்து டான்ஸ் ஆடுவேன் சார். சார் சார் உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர் ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க சார். ஆனா நீ வேற, சினிமாவில் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா. எனக்கு நல்லா தெரிஞ்சவர் ஒருத்தர் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. அவர்கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லு, உனக்கு ஏதாவது வழி பண்ணுவாரு. சார் தயவு செய்து இப்ப அந்த அட்ரஸ் கொடுங்க சார். தரேன். வரதும் ஒரு தெய்வீக கலை. இத போய் தப்பு தப்பா ஆடலாமா? யார் நீங்க? நடனத்தை பத்தி எல்லாம் தெரியும்னு நினைப்போம். ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஓஹோ, அப்படியா? எங்க பரதத்துல ஒரு மூமெண்ட் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். நல்லா ஆடுறீங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். என்ன ஆமாசாமி சார் அனுப்புனாரு. அப்படியா? வாங்க உட்காருங்க. ஆமாசாமி நல்லா இருக்காரா? நல்லா இருக்கு. தம்பி என்ன விஷயமா வந்தீங்க? சினிமாவில் டான்ஸ் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது விஷயமா உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. அதான் வந்து பார்த்தேன். ஆமா தம்பி, எந்த டான்ஸ் ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க? நான் எந்த டான்ஸ் ஸ்கூல்லையும் படிக்கல மாஸ்டர். சின்ன வயசுல இருந்தே சினிமான்னா உயிர். ஒரு சினிமா கூட விடாம பார்ப்பேன். அதுல வர்ற நடனங்கள்லாம் பார்த்து இயற்கையாவே எனக்கு டான்ஸ் வந்துருச்சு. அப்படியா? ஆச்சரியமா இருக்க. நம்ம டான்ஸ் குரூப்பை
சினிமாவில் அறிமுகப்படுத்தினது இவங்க தான். இவங்க டைரக்டர் ஜெயதேவோட சிஸ்டர். எதுக்கு இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. இவங்களை போல திறமையான டான்சர் நம்ம குரூப்ல இருக்கிறது நமக்கும் பெருமைதான். ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல உங்க திறமையை காட்டுங்க, அப்புறமா படத்துல நடிக்கிறதுக்கு அண்ணன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். அடுத்த மாசம் ஏவிஎம்ல நம்ம குரூப் ஒரு படத்துல ஆடணும். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், நீங்க வந்துடுங்க. ரொம்ப நன்றி சார். பட்டுமா வாங்க. வரேன். ஆரோக்கிய வாழ்வினையே காப்பது லைக் பாய் எவிடமே ஆரோக்கியம் அவிடமே. மாமா மாமா, நீங்க 2 பேரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, சட்டியில சோறு இருக்காது, வெறும் சட்டி தான் இருக்கும். டேய், இவ லூசு, நீ டைட், ஆக மொத்தம் ஜோடி வெயிட். அதனால நம்ம 2 பேரும் லைஃப் அவுட். போ மாமா, நீ கவலைப்படாத, சமையல் நான் செஞ்சு தரேன். நீயா? ஆம்பளைங்க நல்லா இருந்தா பிடிக்காது. உங்க அப்பன் கிட்ட ஏடா கூடமா ஏதாவது சொல்லி என்ன ஊரை விட்டு அமிச்சலான்னு பாக்குறியா? மாமா, நீ யாருக்கிட்ட அடி வாங்கினாலும் நான் அழுவேன். என்கிட்ட அன்பா பேசல, அப்பவும் நான் அழுவேன். நீ பெரிய லைலா, நான் மஜ்னு. என்ன கல்லர்ல வச்சோட கண்ணீர் அப்படியே ஒழுகிடும். எங்க அழு பாக்கலாம். ஐயா ஆஞ்சநேயா, உண்மையான இந்த பக்தனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது யாருன்னு கேப்பியே? யாரும் இல்ல, இந்த அன்னக்கிளிதான். டேய், அன்னக்கிளி கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினா குறைஞ்சா போயிடுவேன். ஆமா, எதுக்கு இந்த வேப்பில? ராதா அக்காக்கு அம்மா போட்டிருக்கு. அம்மா வந்திருக்கா? 3 நாளா அவங்க படுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா வாத்தா, அவனுக்கு வாத்த மாதிரி ஊரையே நீருடலாச்சே. காவிய காதல் சும்மா இருக்குமா? அதான் போயிட்டான். சரி சரி, நீங்க இருந்து என் பழப்ப கிடைக்காத, நீ கிளம்பு. இங்க பாருங்க, என்ன கண்ணா பின்னான்னு பேசுறீங்க, உங்களை நானே கட்டிக்குவேன். ஐயா ஆஞ்சநேயா, உன் திருவடி ஆடலுக்கு எல்லையே இல்லையா? என்ன வேண்டிக்கிற? ராதா, அம்மாடி கொஞ்சம் குடிமா. தண்ணீரால் தான் வருகிறது. மாமா, மகன் மாமா. மதனிய மாமா ஆக்கியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? கையில என்ன? கடை உண்ட. கல்ல உண்ட தின்ற வயசா அது? ஏன் திங்க கூடாதா? பொதுவாவே பொம்பளைங்க அதிகமா சாப்பிடக்கூடாது. எனக்கு ஒண்ணு கொடுத்துறேன். ஐயோ, 4-5 சாப்பிட்டுட்டேனே. அப்ப ராத்திரி டிஃபன் சாப்பிடாத, எல்லாத்தையும் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துரு. சரி, கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்ப இந்த கல்ல உண்டிய சாப்பிடு. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? நேத்து அந்த மாரியம்மன் கோயில்ல கழிவு சொந்த கேட்டு விரதம் இருக்கியா? உடம்பு வீக்கா போதுரா, அப்புறம் நான் தான் கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். என்னமாமா சொல்றீங்க? உங்க அக்கா ராதாவுக்கு அதுக்கு அம்மா குறையணும்னா 3 வேளை விரதம் இருந்து அம்மன் கோயில்ல சூட ஏத்தனா அம்மா குறையணும் ஒரு கிழவி இவங்கிட்ட சொல்லி இருக்கு. அதை கேட்டுக்கிட்டு 3 நாளா விரதம் இருக்கான். ஐயோ, அப்புறம் மதன் மாமா, நீங்க இங்க இருக்கீங்க, ராதா அக்கா அங்க இருக்காங்க. எப்படி அம்மா இறங்கும்? நீங்க அங்க போனாதான் ராதா அக்கா உடம்புல இருக்கிற அம்மா உங்க மேல இறங்கும். உங்களுக்கு இது கூட தெரியல. மதன் மாமா மண்டு மாமா என்ன ஏற்றுமதி இறக்குமதியா பண்றான்? உண்டு கொடுக்காம போயிட்டா. சார் இருக்காரா? அடடே, தம்பியா? உங்களுக்கு தான் ஆள் அனுப்பலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ராதாவுக்கு அம்மா இறங்கி இன்னைக்குதான் தலைக்கு தண்ணி ஊத்திருக்கேன். அவளுக்கு நீங்க பரிசு வேற எழுதுறமா, ரொம்ப வீக்கா இருக்கா. கொஞ்சம் துணைக்கு போயிட்டு வரீங்களா? சரிங்க, நான் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வரேன். சரி.